138ஆம் சங்கீதம் 1, 2 வசனங்கள். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து, உமது கிருபை நிமித்தமும், உமது உண்மை நிமித்தமும், உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும், உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். இந்த வசனங்களில் தேவனுடைய மனிதனாகிய சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார். முதலாவது வசனத்திலே முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். அப்ப ஆண்டவரை துதிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. வெறும் வாயினால, வெறும் வார்த்தையாக ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்று கூப்பாடு போடுறது எந்த பிரயோஜனமும் இல்லை. முழு இதயத்தோடும் என்ன செய்யணும்? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலனோடும் என்ன செய்ய வேண்டும்? அவரை அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை எழுதி இருக்கிறது. ஏசாயாவை கொண்டு கர்த்தர் சொல்லும்போது சொல்றார், இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளால் என்னிடத்தை சேருகிறார்கள், அவருடைய இருதயம் எனக்கு தூரமாக இருக்கிறது என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம முழு இருதயத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். கீர்த்தனம் பண்ணுவது என்பது பாடல் பாடுவது. தேவர்களுக்கு முன்பாக என்று ஏன் சொல்லி இருக்கிறது? அதாவது ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளும் போது, அதாவது இந்த உலகத்திலே சொல்லப்படுகிற 33 தேவர்கள் என்று சொல்லப்படுகிற இருளின் கிரியைகள் எல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கும். அவைகளால் ஒண்ணும் செய்ய முடியாது. அவைகள் அதிசயப்படும். இவ்வளவு பேர் இருந்தும், இத்தனை 33 கோடி தேவர்கள் இருந்தும் கூட இவங்க இந்த ஒன்றான மெய் தேவனை மட்டுமே பாடுறாங்களே என்று அவைகள் பார்த்து கொண்டுதான் இருக்க முடியும். அடுத்து 3வது, உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து. பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் தேவாலயம் என்பது தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையின் ஒரு மையமாக கருதப்பட்டது. புதிய ஏற்பாட்டில தேவாலயம் என்பதை தாண்டி தெய்வீக ஆராதனை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டை போல ஆராதனை சடங்குகள், தேவாலய கட்டடங்கள், எத்தனையோ முறைகள் பழைய ஏற்பாட்டு இருந்திருக்கு. புதிய ஏற்பாட்டு அதெல்லாம் கிடையாது. ஒரே நோக்கம், நாம் என்ன செய்யணும்? தேவ சமூகத்திற்கு வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அப்புறம் 4வது, உமது கிருபை நிமித்தமும், உமது உண்மை நிமித்தமும் நாமத்தை துதிப்பேன். நம்ம ஏன் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம்? அவருடைய கிருபைக்காக. அவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருப்பதற்காக நம்ம என்ன செய்யறோம்? அவரை ஸ்தோத்திரிக்கிறோம். கடைசியா சொல்லிருக்கு, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நாம ஆண்டவரை ஸ்துதிக்கிறோம், ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுகிறோம், அவருடைய தேவாலயத்தை நாம் பணிந்து கொள்ளுகிறோம். இதெல்லாம் நாம் செய்கிறோம். கடைசியா என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார். ஆராதனையில ஆண்டுடைய வார்த்தை வெளிப்படும். எத்தனை ஆத்துமாக்கள் வராங்க, ஒரு எவ்வளவு பெரிய கூட்டம் என்பது முக்கியம் இல்ல. ஆராதனை வேளையில ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார். அது மகிமைப்படுத்தப்படுகிற ஜீவனுள்ள மகத்தான வசனம் நமக்கு நேராய் கடந்து வரும். அதுதான் மெய்யான ஆராதனை, அதுதான் மெய்யான தொழுகை. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையே இல்லாமல் வெறும் பாடலோடு முடிவடைகிற எத்தனையோ ஆராதனைகளை நாம் கவனிக்கிறோம். தேவனை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, தேவனை கீர்த்தனம் பண்ணும் பொழுது, தேவனை பணிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, அவரால் மகிமைப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை தம்முடைய ஜனங்களுக்கு நேராய் கடந்து வரும். அந்த மகத்துவமான வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நாம் மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதித்து நாம் மீண்டும் நம்முடைய வீடுகளுக்கு கடந்து செல்வோம். இப்படிப்பட்ட மகத்துவமான தேவனை ஆராதிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. கர்த்தர் இந்த வார்த்தையை நம்மை ஆசீர்வதிப்பாராக.